Hi students, today we are going to discuss about the topic induction of EMF by changing orientation of the coil. Changing orientation, abdinana, changing the direction of the coil. See, this is the coil, rectangular coil. இதோட direction எப்படி மாத்துறது? இந்த மாதிரி மாத்துறது. Direction மாத்துறது மூலமா என்ன பண்ணலாம்? EMF induce பண்ணலாம். Okay? Yes. See the diagram. First பார்ப்போம். So first we need to place a rectangular coil in a uniform magnetic field. இதுதான் uniform magnetic field. இந்த black line போட்டிருக்கு இல்லையா? இது uniform. Uniformனா ஒரே மாதிரி. In between the angle வந்து 0. Parallel lines. The uniform magnetic field ல வந்து ஒரு rectangular coil. So this is the top view. The rectangular coil. See, having enough number of turns. N number of turns. Right? N. Capital N. N number of turns. Okay? Check. So in the rectangular coil oda top view da irukku. So ida ipdi vaikkiren. Okay va? So initially see the coil is in vertical position at rest. Vertical eppadi correct perpendicular magnetic field ku perpendicular vaikkiren. Okay va? So adhe நேரத்துல எந்த EMF ல என்ன ஆகாது induce ஆகாது because the coil is at rest. Okay? சரி. இப்போ என்ன பண்றோம் அப்படினா உங்களுக்கே தெரியும் when the area is increased the amount of magnetic flux is also increased. Okay? அப்ப இங்க தான் ஏரியா அதிகமா இருக்கு. Okay? அப்ப ஏரியா கூட கூட number of magnetic field lines வந்து என்ன ஆகும்? இதுல travel பண்ணக்கூடிய lines of force வந்து increase ஆகும். So magnetic flux value increase ஆகும். At the same time EMF value is also increased. Definition is there. Okay, நம்ம படிச்சுப்போம். Whenever the magnetic flux linked with the coil is changed, right? EMF is induced. That is called what? Electromagnetic induction. அப்படி படிச்சிருக்கீங்க. Okay. So பாருங்க first vertical வச்சிட்டேன். திருப்பி என்ன பண்றோம்? இந்த காயிலை இப்படி ரொட்டேட் பண்றேன். ஓகேவா? அப்ப இந்த பொசிஷன்ல இருக்கும்போது தான் magnetic flux அதிகம். Okay. So the magnetic flux is maximum 5m. Magnetic flux letter 5. 5m means maximum magnetic flux in the side. Okay. Check. Then when it is rotated in anti-clockwise direction ல இப்படி இருக்கிற காயிலை இப்படி ரொட்டேட் பண்ணும்போது இப்படி இருந்த magnetic flux is resolved, I mean splitted into two components. அதாவது ரெண்டு components, ரெண்டு பகுதிகளா வந்து என்ன ஆகும்? ஸ்ப்ளிட் ஆகும். இப்படி இருந்து இப்படி ரொட்டேட் ஆகும்போது அப்ப இப்படி இருக்கிற magnetic flux ரெண்டா ஸ்ப்ளிட் ஆகுது. எப்படின்னு பாருங்க. One is 5m cos omega t. இந்த 5m இப்படி ஒன்னு புரியும், இன்னொன்னு இந்த மாதிரி 5m sin omega t. சரியா? சோ அப்ப இந்த பக்கம் தான் ஃப்ளக்ஸ் அதிகம், ஏன்னா ஏரியா அதிகமா இருக்கு, இங்க ஏரியா ரொம்ப கம்மி. ஓகேவா? சோ அப்ப இது ரெண்டு காம்போனன்ட்ஸ் இப்படி இருக்கும்போது 5m sin omega t இந்த ஏரியா மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்கும். இப்படி இருக்கும்போது 5m cos omega t. ஏன் cos omega t போட்டோம் அப்படின்னா omega t ன்றது ஆங்கிள், நம்மளே படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். angular velocity is equal to angular displacement by time. அப்ப இந்த angular displacement is equal to omega t. அப்ப தீட்டாவுக்கு பதிலா தான் omega t போட்டிருக்கோம். ஓகே? ஆங்கிள் எப்படி எடுக்கணும்? magnetic ஃபீல்டுக்கும் அந்த surface, I mean the plane of the coil இருக்கு இல்லையா, இதுக்கு வரையக்கூடிய நார்மல் லைன் ஏரியா வெக்டர். ஓகே? ஏரியா வெக்டருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டும், திஸ் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் நோ, ரெண்டுக்கும் இடையே உள்ள ஆங்கிள் தான் θ, I mean omega t, that is equal to 0 degree. அப்ப 0 டிகிரி இருந்தாதான் cos 0 ஓட வேல்யூ 1, மேக்ஸிமம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கிடைக்கும். இல்லனா ஃப்ளக்ஸ் 0 ன்னு காமிக்கும். ஓகே? அதனால தான் நமக்கே தெரியும் இந்த இடத்துல தான் ஃப்ளக்ஸ் அதிகம் அப்படிட்டு. ஏரியா அதிகமா இருந்துச்சுனாலே ஃப்ளக்ஸ் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். ஓகே? அதனால தான் இங்க என்ன யூஸ் பண்ணோம்? cos. அப்ப இது cos omega t, இது sin omega t. சோ இங்க பாருங்க மினிமம் வேல்யூ. ஓகே? எஸ், அதே மாதிரி மினிமம் ஏரியா, ஃப்ளக்ஸ் இஸ் மினிமம், EMF is also minimum. ஓகே? see, இப்படி இருக்கிற ரெக்டாங்குலர் காயிலை ரொட்டேட் பண்ணும்போது இந்த 5m மேக்ஸிமம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து ரெண்டு காம்போனன்ட்டா ஸ்ப்ளிட் ஆகுது. ஒன்னு 5m cos omega t, 5m ல இருந்து பிரிஞ்சதுனால 5m cos omega t, இன்னொன்னு வந்து 5m sin omega t. இது இருக்கும்போது இப்படி திரும்பும்போது அப்படி ஆயிடும். ஓகே? so in between the angle is pi by 2. எதுக்கெல்லாம்? ரெண்டு காம்போனன்ட்ஸ்க்கு in between the angle தான் pi by 2. ஓகேவா? சரி. Then see, therefore
the total magnetic flux linked with the coil is 5B is equal to 5M cos omega t. நமக்கு தெரியும் maximum magnetic flux வந்து ரெண்டு காம்பனண்டா ஸ்ப்ளிட் ஆயிருக்கும். முறைப்படி நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணி தான் எழுதிருக்கணும். ஏன் ஆட் பண்ணல அப்படினா here the area is maximum, so magnetic lines of force are also maximum, then magnetic flux value maximum, so EMF is maximum. EMF எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். ஆனா இங்க பாருங்க ஏரியா மினிமம், there is less amount of, I mean the magnitude value, அதாவது மதிப்பு வந்து எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். சோ அதனால πm sin omega t பொறுத்த வரைக்கும் இதனால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய EMF ஓட வேல்யூ கம்மியா இருக்கும். அமௌண்ட் ஆஃப் ஃப்ளக்ஸும் கம்மியா இருக்கும் என்கிறதுனால இத வந்து என்ன பண்றோம்? நெக்லெக்ட் பண்றோம். அதாவது தமிழ்ல புறக்கணிக்கிறது. சோ அப்ப அது போயிடுச்சுன்னா இது என்ன வரும்? 5B is equal to 5M cos omega t அப்படின்னு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் போவோம். சோ இதுல வந்து இத சுத்தி என்ன இருக்கும்? enough number of turns of what coil is there. number of turns increase பண்ணாலும் எது increase ஆகும்? yes, induced EMF value increase ஆகும். சரியா? சோ அப்ப இது வந்து நிறைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கும். அத கேபிடல் N எடுக்கிறோம். அப்ப இங்க கேபிடல் N யூஸ் பண்ணீங்கன்னா இங்க என்ன யூஸ் பண்ணனும்? கேபிடல் N யூஸ் பண்றீங்க. ஓகேவா? சோ n5b is equal to n5m cos omega t. Our aim is what? To calculate what? Induced EMF. Yeah, induced EMF by Faraday's laws of electromagnetic induction. By Faraday's laws. Laws of electromagnetic induction in the formula, induced EMF is equal to minus d phi by dt. Phi is the flux, electric flux or magnetic flux? Magnetic flux. So for letter B. So n number of turns is clear. Another number of turns n போட்டுப்போம். So number of turns is constant. ஒரு coil இந்த rectangular coil வந்து சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுல இருக்கிற number of turns வந்து fixed. ஒரு எக்ஸ்பெரிமென்ட் முடிகிற வரைக்கும் இந்த turns நம்ம யூஸ் பண்ணணும். So the number of turns is constant. So it has no differentiation. அதுக்கு differentiation தமிழ்ல வகைக்கெழு கிடையாது. So take it out. வெளிய எடுத்துட்டேன். இப்போ பாருங்க n5b க்கு பதிலா என்ன போடலாம்? n5m cos omega t is equal to minus இந்த என்ன வெளிய எடுத்துருவோம். உள்ள என்ன இருக்கு? d by dt of 5b. அதுல n வெளிய எடுத்ததனால 5b க்கு இது மட்டும் எழுதனா போதும். 5m cos omega t. Okay, differentiation எல்லாருக்குமே தெரியும். differentiationல c ல ஸ்டார்ட் பண்ற எல்லாத்துக்குமே மைனஸ், ரிமைனிங் லெட்டர்ஸ்ல ஸ்டார்ட் பண்றதுக்கு எல்லாமே பிளஸ். இந்த c ல ஸ்டார்ட் பண்றதுனால differentiation of cos omega t என்னது? minus sin omega t. maximum magnetic flux, it is a constant, take it out. Okay, ஏன்னா நம்ம இங்க magnetic field value யூனிஃபார்மா இருக்கும்போது ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய flux சோ அதுவும் எப்படி இருக்கும் அப்படினா ஒரு ஃபிக்ஸட் மேக்ஸிமம் வேல்யூல இருக்கும். சோ அதனால இந்த 5m வெளிய எடுத்துருவோம். is equal to minus n 5m d by dt of cos omega t என்னது? minus sin omega t into omega. cos omega t க்கு வந்து sin omega t, அதுக்கு அப்புறம் வேரியபிளுக்கு தனியா டிஃபரன்ஷியேஷன், that is into omega. இதே இன்டகிரேஷன் வந்துச்சுன்னா divided by omega வரும். ஓகேவா? so into omega வெளிய எடுத்துருவோம். is equal to minus into minus plus n 5m. 5m என்னது? maximum magnetic flux. 5 க்கு என்ன ஃபார்முலா? 5 magnetic flux என்ன definition? number of magnetic field lines crossing through the given area. Okay, product of magnetic field and area is called what? Magnetic flux. Number of magnetic field lines crossing through the given area is called what? Magnetic flux. அப்ப 5 இப்ப என்ன பண்ணலாம்? BA இந்த ஒமேகா முன்னாடி எடுத்துருவோம். ஒமேகா sin omega t. So இதோட பேசிஸ்ல தான் இது இன்கிரீஸ் ஆ இருக்கிறதுனால தான் EMF ஓட வேல்யூ எப்படி இருக்கும்? மேக்ஸிமமா இருக்கும். அதனால இது எப்படி எடுத்துக்கலாம்? மேக்ஸிமம் EMF. It is denoted by letter psi m. இல்லையா? நம்ம வந்து எப்சிலான் ஃபர்ஸ்ட் லெசன்ல பெர்மிட்டிவிட்டி யூஸ் பண்ண அதே லெட்டர். ஓகே, மேக்ஸிமம் EMF into sin omega t. n is equal to induced EMF is equal to psi m sin omega t. சரியா? Then for one rotation, இப்ப பாரு ஃபர்ஸ்ட் வந்து coil ரெஸ்ட்ல இருக்கு இல்லையா? சோ இது ரெஸ்ட்ல, இந்த coil தான் அது ரெஸ்ட்ல இருக்கு.
ரெஸ்ட்ல இருக்கும்போது if there is no motion means there is no change in magnetic flux. Magnetic fluxல எந்த சேஞ்சும் இருக்காது. ரொட்டேட் ஆகும்போது மட்டும்தான். சோ அதுவும் இனிஷியல் அந்த காயில் வந்து 0ல இருக்கு. ஓகேவா? காயிலோட ஆங்கிள் பார்த்தா தெரியும். காயிலோட ஆங்கிள் வந்து என்னது? 0. ரைட்? சோ A வெக்டாருக்கும் அதாவது ஏரியா வெக்டாருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஆங்கிள் என்னது? 0 டிகிரி. இனிஷியல்ல 0. திருப்பி இப்படி இருக்கிற காயில் இப்படி ரொட்டேட் ஆகும்போது எவ்வளவு? π/2. கரெக்ட்டா? செகண்ட் ரொட்டேஷன் பாருங்க இந்த பொசிஷன். ஃபர்ஸ்ட் இனிஷியல் 0, அடுத்த ரொட்டேஷன்ல வந்து π/2 அப்ப கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அடுத்த ரொட்டேஷன்ல வந்து கரண்ட் இருக்காது. அதுக்கு அடுத்த ரொட்டேஷன்ல என்ன இருக்கும்? கரண்ட் இருக்கும். ரைட்? ஃபர்ஸ்ட் இனிஷியல். அடுத்த ஹாஃப் ரொட்டேஷன் வரும்போது தீட்டாவோட வேல்யூ என்னது? π/2. அப்ப தீட்டாவுக்கு என்ன போட்டிருக்கோம்? ωt. அப்ப எப்ப ωt is equal to π/2 இருக்குதோ அப்ப sin π/2 வேல்யூ என்னது? 1. அப்ப EMF ஓட வேல்யூ எப்படி இருக்கும்? மேக்ஸிமம். ஏன்னா இனிஷியல் ஆங்கிள் ωt 0வா இருக்கும்போது ஃபார்முலா என்ன? EMF is equal to maximum EMF into sin ωt. ωt 0வா? அப்ப டோட்டல் என்ன ஆயிடுச்சு? 0. சரியா? அடுத்து ஹாஃப் ரொட்டேஷன் வரும்போது என்னது? ωt is equal to π/2. கரெக்ட்டா? இப்ப π/2 வரும்போது ஃபார்முலா என்னது? EMF is equal to maximum EMF into sin ωt எவ்வளவு? π/2. sin வேல்யூ என்னது? 1. அப்ப ஒரு ஹாஃப் ரொட்டேஷன் முடியும் போதுதான் என்ன இது இன்கிரீஸ் ஆகும்? மேக்ஸிமம் EMF ஓட வேல்யூ வந்து இன்கிரீஸ் ஆகும். ஓகேவா? அப்ப மேக்ஸிமம் EMF எப்ப கிடைக்கும்? sin π/2ல. ஓகேவா? திருப்பி அடுத்த ரொட்டேஷன் வரும்போது எப்படி? அடுத்து இன்னொரு π/2. அப்ப அது என்ன சொல்வீங்க? 3π/2 இல்லையா? சாரி 3π/2 கிடையாது. அடுத்த ரொட்டேஷன் வரும்போது ωt is equal to π. இன்னொரு π/2. அப்ப என்ன வரும்? EMF வேல்யூ 0. ஏன்னா sin π வேல்யூ 0. நெக்ஸ்ட் ωt is equal to 3π/2 270. அப்ப வேல்யூ என்னது? is equal to sin 270 வேல்யூ என்னது? -1. சோ அப்ப minus psi m minus. நெக்ஸ்ட் அடுத்தது ωt is equal to 2π 360 டிகிரி வரும்போது EMF ஓட வேல்யூ 0. ஏன்னா sin 360 வேல்யூ 0. இப்ப 0 and psi m 0. ஓகேவா? சரி. சோ இப்ப இத பேஸ் பண்ணி கிராஃப் போடுவோம். அப்ப 0 இருக்கும்போது EMF 0. எப்ப மேக்ஸிமம் EMF இருக்குதோ அப்ப EMF π/2ல வந்து மேக்ஸிமம். அப்ப ωt π/2 இருக்கும்போது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து மேக்ஸிமம். அடுத்த π/2 அதாவது ωt யோட வேல்யூ 5 தேர்ட் ரொட்டேஷன் வரும்போது வேல்யூ வந்து டிகிரீஸ் ஆகி 0. ஓகேவா? திருப்பி அடுத்து ωt is equal to 3/2 அடுத்த ரொட்டேஷன் வரும்போது வேல்யூ நெகட்டிவ் ஆக்சிஸ்ல இன்கிரீஸ் ஆகுது. நெகட்டிவ் ஆக்சிஸ் இன்கிரீஸ் ஆகுது. வேல்யூ என்ன? -psi m. ஓகேவா? திருப்பி அடுத்த ரொட்டேஷன் வரும்போது ஐ மீன் 2π வரும்போது வேல்யூ திருப்பி என்னது? 0. சோ இந்த வேவ்க்கு பேர் என்ன அப்படினா சைன் வேவ். ஓகேவா? சோ பாத்தீங்கன்னா EMF என்ன? அது அல்ட்ரா ஆகுது. ஃபர்ஸ்ட் clockwise then anti clockwise. சோ அதனால என்ன சொல்லுவாங்க அப்படினா பை டைரக்ஷனல் EMF அப்படினு சொல்லுவாங்க. AC alternating induced EMF அப்படினு சொல்லுவாங்க. சோ அதனால AC ன்னு சொல்றாங்க. DC அப்படினா டைரக்ட் கரண்ட். there is no negative of cycles, fully positive of cycle. அதனால என்ன சொல்லுவாங்க? clockwise ன்னு சொல்லுவாங்க. இது வந்து அது யூனி டைரக்ஷன் சொல்லுவாங்க. இது வந்து பை டைரக்ஷன். பைனா 2. சரி. இனி இந்த அல்டர்னேட்டிங் இன்டியூஸ்ட் EMF இருக்கு இல்லையா? இது ஒரு எக்ஸ்டர்னல் சர்க்யூட்ல கனெக்ட் பண்ணீங்கன்னா அந்த சர்க்யூட்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட், ஏன்னா EMF கொடுத்தா என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? கரண்ட். அப்போ ஒரு எக்ஸ்டர்னல் க்ளோஸ்ட் சர்க்யூட்ல கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் க்ளோஸ் சர்க்யூட் எப்படி இருக்கலாம்? இது ஒரு காயில் இல்லையா? சோ இந்த EMF AC alternating induced EMF ஒரு க்ளோஸ்ட் சர்க்யூட்ல கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா EMF psi இத கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இது என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். சோ அந்த கரண்ட் இந்த EMF நேச்சர்ல தான் இருக்கும். alternating induced current அப்படினு சொல்வாங்க. therefore the alternating current produced in the closed what circuit எப்ப when the alternating voltage source I mean the EMF
is connected in the closed circuit. At the same time, the amount of current produced in the closed circuit, அதுல produce ஆகக்கூடிய current I is equal to Im sin omega t. ஏன் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த EMF சோர்ஸ் இருக்கு இல்லையா, அதோட நேச்சர் தான் இதுக்கும் இருக்கும். ஓகே, அதுவும் சினுசாய்டல் நேச்சர், இதுவும் சினுசாய்டல். ஓகே, சோ இந்த கிராஃப் எதுக்கு இருக்குன்னு சொல்லுங்க, EMF கரண்ட். ஏன்னா EMF கரண்ட் ஒரே ஆர்டர்ல தான் இருக்கும். சோ இதை சேஞ்ச் பண்றது மூலமா காயிலோட டைரக்ஷனை இல்ல எப்படி காயிலோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்றதன் மூலமா அப்படின்னா ஒவ்வொரு ரொட்டேஷன்லயும் ஃபர்ஸ்ட் தீட்டாவோட வேல்யூ ஒமேகா டி யோட வேல்யூ 0, அப்போ வந்து EMF இருக்காது. அடுத்து பை பை 2 மேக்ஸிமம், அடுத்து பை 0, the next 3 pi by 2 270, right, maximum. The next 2 pi 360 value 0. திருப்பி அதே மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? சோ அப்ப based on the angle என்னது theta is equal to omega t. அப்ப ஆங்கிளை பொறுத்து இதெல்லாம் சேஞ்ச் ஆகுது, EMF-உம் கரண்ட்டும் சேஞ்ச் ஆகுது. சோ அதனால என்ன சொல்லுவோம் அப்படின்னா சினுசாய்டல் இன் நேச்சர். ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும். So first இந்த magnetic flux இங்க ஏரியா அதிகமா இருக்கிறதுனால தான் flux அதிகமா இருக்கு, அதனால தான் maximum flux. ஆனா அது ரெண்டு காம்பனன்ட் ரிசால்வ் ஆகும். இத ரொட்டேட் பண்ணும்போது ஒன்னு 5m cos omega t, இன்னொன்னு வந்து 5m sin omega t. ஏன் இங்க cos யூஸ் பண்ணோம்? omega t ங்கிறது theta, angle between the area vector and the magnetic field is 0 degree. இப்ப cos போட்டா தான் இங்க cos 0 இல்லைன்னு 1 மேக்ஸிமம் கிடைக்கும். sin போட்டா மொத்தமும் தப்பாயிரும். ஓகேவா? இங்க வந்து ஏன் இத நம்ம யூஸ் பண்ணல அந்த ஃபார்முலால? ஏன்னா இங்க ஏரியா மினிமம், the amount, I mean the magnitude of EMF ஓட மதிப்பு கம்மியா இருக்குங்கிறதுனால இத நெக்லெக்ட் பண்ணிருக்கோம். நெக்லெக்ட் பண்ணிட்டு இத சால்வ் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ இது முக்கியமான क्वेश्चन. then the direction இது கண்டிப்பா போடணும். இந்த டைரக்ஷன் போடல அப்படினா டயகிராமுக்கு இருக்கிற மார்க்ல பாதி மார்க் போயிடும். சரியா? சோ அது வந்து கரெக்ட்டா போடுங்க. ஃபர்ஸ்ட் வெர்டிகல் இனிஷியல் பொசிஷன்ல கரண்ட் இருக்காது, I mean EMF ப்ரொடியூஸ் ஆகாது. ஓகே, கரண்ட் இருக்க EMF இருக்காது. the next theta, I mean omega t pi by 2 வரும்போது மேக்ஸிமம், அடுத்து பை வரும்போது திருப்பி 0, ஓகே, திருப்பி 270 வரும்போது அப்ப மேக்ஸிமம், ஆனா இன் நெகட்டிவ் டைரக்ஷன்ல இருக்கும், நெகட்டிவ்ல மேக்ஸிமம். திருப்பி ஏன்னா கரண்ட் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும். இது வரைக்கும் கிளாக் வைஸ், இது என்னது ஆன்டி கிளாக் வைஸ். திருப்பி எடுத்து 360 வரும்போது திருப்பி 0. சோ இந்த ஆர்டர் போயிட்டே இருக்கும். எப்ப இந்த EMF சினுசாய்டல் வேரியிங் நேச்சர் EMF வந்து எப்போ வந்து க்ளோஸ் சர்க்யூட்ல கனெக்ட் பண்றீங்களோ அப்ப அது அல்டர்னேட்டிங் கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த அல்டர்னேட்டிங் கரண்டோட கேரக்டர் நேச்சரும் அந்த கனெக்ட் பண்ணி இருக்கக்கூடிய AC EMF சோர்ஸ் வோல்டேஜ் சோர்ஸோட கேரக்டரையே டிபெண்ட் பண்ணி இருக்கும், அதே மாதிரி இருக்கும். சோ அதனால தான் ஃபார்முலாவும் அதே மாதிரி வந்திருக்கு. ஓகேவா? சோ நல்லா படிங்க, இது முக்கியமான क्वेश्चन. AC ஜெனரேட்டருக்கும் இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்றாங்க. ஓகேவா? சோ இத வச்சு AC ஜெனரேட்டர் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அதுக்கு இந்த மாதிரி கிராஃப் இருக்கும். சோ நல்லா படிச்சுக்கோங்க. Thanks. Okay.